ஹாய் வாங்க எங்கள் வீட்டு தைப்பூச பூஜை எப்படி பண்ணோன்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் இந்த கோலம் போட்டு நல்லபடியாக பூஜையை ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி நான் முருகருக்கு தேனும் தினைமாவு லட்டு பிடிச்சி தேனும் தினைமாவும் விளக்கு போட்டு தாங்க நான் சாமி கும்பிட்டேன். இன்றைக்கி நான் முருகருக்கு ஸ்பெஷலாக பிரசாதம்லாம் எதுவுமே செய்யலை. இந்த தேனும் தினைமாவு லட்டும் கூட பழம் பிரசாதமாக வச்சு நான் இன்றைக்கி பூஜை பண்ணேங்க. நான் ஃபஸ்ட்டு வேல் பூஜை பண்ணேங்க. வேல் பூஜை பண்ணி நெக்ஸ்ட்டு தாங்க முருகருக்கு நான் 108 அர்ச்சனை பண்ணி இன்றைக்கி பூஜை ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது. எப்பவும் போல் முருகருக்கு வெத்தலை தீபம் போட்டாச்சு. அதுவும் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக போட்டாச்சு. இன்றைக்கி ரொம்ப மனசு திருப்தியாக முருகரை இன்றைக்கி நான் சாமி கும்பிட்டேன். இன்றைக்கி பாருங்கள், இதுதான் எங்கள் வீட்டு தைப்பூச பூஜை. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்களும் எல்லோரும் தைப்பூச பூஜை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முருகருக்காக பூஜை பண்ணுறதே ஒரு தனி சிறப்பு. அதுவும் தைப்பூசன்றது ரொம்ப ஸ்பெஷல். கந்தசஷ்டி மாதிரியே தாங்க தைப்பூசமும். ஆனால் எல்லோரும் இந்த தைப்பூசத்துக்கு 48 நாள் விரதம் இருந்து மாலை போடுறவங்க மாலை போடுவாங்க. தனித்தனி வழிபாடுகள் நிறைய பண்ணுவாங்க. பால்குடம் எல்லாமே எடுப்பாங்க. நான் இந்த 48 நாளும் முருகருக்காக நான்வெஜ் சாப்பிடாமல் அந்த விரதம் தாங்க நான் இருந்தேன். அந்த விரதம் இன்னையோட முடிஞ்சது. இன்றைக்கி முருகருக்கு நான் வீட்டிலையே பால் அபிஷேகம் பண்ணி வேல் பூஜை நான் பண்ணிட்டேங்க. அதுவே எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருந்தது. ஃபைனலாக இந்த பூஜையை இன்றைக்கி முடித்தாச்சு.